வணக்கம் ரோவலே. இப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட புயல் யாழ்ப்பாணத்தில் நிறைவேற்றிருக்கு. அதை முன்னிட்டு நான் என் வீட்டாக போய்கிட்டிருக்கேன். அதை தான் இந்த காலையில் பதிவிட்டேன். இப்போ இப்படி இந்த இடங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி மறக்காம தான் சேனலுக்கு புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நம்ம அப்புறம் காணொலிகள் உங்களுக்கு வரும். காணொலியை தொடர்ந்து பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மழையும் காற்றும் வந்து நின்று இருக்குது. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் எல்லாமே வெள்ளத்திலான் இருக்குது. ஆனால் ஆக்கள் ஒருத்தருமே இல்லை. இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இது வந்து பண்ணைக்கு போகிற ரோட்டு. இப்போ யாழ்ப்பாணத்தில் எனக்கு தெரிஞ்ச வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நெட்வொர்க் இல்லை. அதாவது ஃபோனுங்களுக்கு கோள்கள் வந்து நோமக்கோள் தான் வரக்கூடியதாக இருக்குது. இன்டர்நெட் கோள்கள் ஒன்றும் வர முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாண சிக்கன் சந்தியால் போகிற பாதை. இந்த பாதையில் இருக்கிற இந்த காணொலி எல்லாம் அப்படி நிரம்பி போயிருக்குன்னு இருக்கும். எல்லாமே ரோட்டு மட்டத்தோடு தான் தண்ணி நிற்கிது. இது பார்த்தீங்கன்னா ஒஸ்மானியா காலேஜ் ரோட். இதில் வந்து 2 பக்கமும் கான் இருக்குது. அந்த கானுக்கு மேலால் தண்ணி மேவி அப்படியே ரோட்டால் ஓடிக்கொண்டிருக்குது. இது பார்த்தா தெரியும். அவ்வளோத்துக்கு இந்த மழையின் தாக்கம் இருக்குது. இந்த இடத்துல எஸ்எல்டின கேபிள் வந்து அறந்து விழுந்திருக்குது. குறைஞ்சது ஒரு 3 மணித்தியாலம் ஒரு 4 மணித்தியாலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மழையும் காற்றும் வந்து இல்லாமல் இருக்குது. அந்த வேளையில் இப்போ ஆக்கள் வந்து கொஞ்சம் அந்த கடையில் போய் சாமான் எடுக்கக்கூடிய இருக்குது. இதில் வீட்டில் இதெல்லாம் தண்ணியெல்லாம் பற்றி கொண்டிருக்கணும். இது வந்து எந்த வீதி என்று பார்த்தீங்கன்னா ஒஸ்மானியா காலேஜ் வீதி. வீதிக்கு மேலால் தண்ணி ஓடி செல்வதே தான் எல்லா இடமும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் இருக்கிற உலாக்கிணத்தால் புரசரால் தண்ணி பாயுது. இது வந்து பொம்மை வழி போகிற ரோட்டு. இது பொம்மை வழி. காலங்காலமாக தண்ணி ஒரு பெரிய பிரச்சனைவாள். இது பார்த்தீங்கன்னா சாவக்காடு காக்கதீவு போகிற இடம். இதில் கடலுக்குள்ளால தண்ணி மட்டம் கூடினத்தால் இஞ்சாலே இந்த வார தண்ணி வந்து கடலுக்கு போகிறது கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. இங்கேயும் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த கடல் தண்ணி ஊருக்குள்ளே வந்து தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு காலமும் இப்படி வரையில, ஆனால் இந்த ஆண்டு இப்படி வந்திருக்குது. சாவக்காட்டு பகுதியில் அதிக அளவில் படகு தொழிலாளர்கள் இருக்கிறோம். இன்றைய தினம் என்ன நிலைமை தெரியல. கடலுக்கு போன மாதிரி தெரியல. எல்லாரும் கொண்டு வந்து ரோட்டில் தான் போட்டுகளை ஏற்றி வச்சுக்கிறோம். கொற்ற மலைக்கையும் பார்த்தீங்கன்னா இந்த விலங்கு கழிவுகளை கொண்டு வந்து இந்த ரோட்டுக்கு போட்டு கிடக்கிறதான் மறுபடியும் மழை தூரம் விழுகுறது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கே கொண்டு வந்து விலங்குகள கழிவை வந்து இந்த ரோட்டில் வந்து போட்டுட்டு செஞ்சது ஆக்கள் இப்பவும் திருந்தாத ஒரு துன்பமாகவே இருக்குது. இதில் நான் காட்டுற வயல் வந்து இந்த காக்கதீவு ரோட்டு, அதாவது இந்த நாவாந்திரம் ரோட்டுன்னு சொல்லுவோம். இந்த நான் காட்டுற வீதி வந்து கல்லுண்டாய் வீதி. இந்த கல்லுண்டாய் வீதியில் பார்த்தீங்கன்னா கடத்தண்ணி வந்து இந்த வயலுக்கு போனது தான் பார்க்கக்கூடிய இருக்குது. இங்கே கடல் இருக்குது. கடலுக்கு இதனால தண்ணி வந்து, அதாவது வயலில் தாண்டி கடலுக்கு போகிற பாதை இருக்குது. அந்த பாதைகளால் திருப்பி வந்து மீண்டும் வயலுக்காக போனது தான் அழிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவ்வளோத்துக்கு வெள்ளம் ரவி. அப்போ இவ்வளோ நெல்லும் அழிய போதோ என்னட்டு தெரியலை. பார்ப்போம் பொறுத்திருந்து. இதில் இப்போ ஒரு குடியிரு கொண்டு இருத்தினவியல். அந்த
குடியிருப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெள்ளத்திலான் இருக்குது. ஆக்கள் எல்லாம் இடம்பெறி நம்ம நினைக்கிறேன் பெரும்பான்மை. பார்த்தீங்கள்டா நான் காட்ட போகிற ஆறு உங்களுக்கு தெரியும், வழக்கி ஆறு. இது வந்து ஒரு பிரதானமாக பார்த்தீங்கள்டா இந்த பண்டத்தெருப்பில் இருந்து சித்தங்கனி சங்கான என்ற ஒரு பெரிய ஒரு ஊர்களை இணைச்சி கொண்டு வந்து இப்படியே கடலில் சேர்க்குறதான் இந்த ஆற்றின் வேலை. ஆனால் அது பார்த்தீங்கன்னா இப்போ கடல் மட்டமும் நிலமட்டமும் உண்டாயிருக்குது. அதால் தண்ணி இப்போ ஊருக்கு வருமோண்டு, அதாவது கடலுக்கு அவரோட கிழக்குமோண்டு தெரியலை. அங்கே உங்களுக்கே பார்த்தா தெரியும், அதுக்கு மேலால் நிற்குது தண்ணி. அப்படி என்ற காரணத்தால் இப்போ ஊர்மனைக்கெல்லாம் எவ்வளோ தண்ணி கொண்டு பாருங்க, கிட்டத்தட்ட 4 அடியன் இருக்குது. அநேகமாக எவ்வளோ உயரம்னு தெரியல, தண்ணியோட உயரம் ஃபுல்லாகவே மூடிட்டு இதில் பாருங்க. இதுவரை காலத்துலேயே முண்டைக்கு தான் பார்க்குறேன்னு இப்படி தண்ணி மேலால் போகிறத. இது ஒரு மிகப்பெரிய மரம் இந்த ரோட்டில் முறிஞ்சு விழுந்திருக்குது. இது வடக்கராளி நினைக்கிறேன். நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா வட்டுக்கோட்டையில் வந்து இது எஃப்மாலிஸ் தேக்கடி என்று சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கிற வயல்லாம் இது நெல்லெல்லாம் மேலே எழுப்பின நெல்லெல்லாம் ஓகே, கீழே இருக்க நெல் தான் என்ன நிலைமைன்னு தெரியலை. சில வயலே தெரியலை, அவ்வளோதுக்கு வெள்ளம் மூடிட்டுது. இது ஒரு மேட்டு ரோட்டு. இந்த ரோட்டுலேயே தண்ணி இப்போ எவ்வளோ ஓடுதுன்னு பாருங்க. இப்போ மறுபடியும் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. இப்போ வட்டுக்கோட்டையில் மழை பெய்யுது. இன்னொரு துக்ககரமான விஷயம்டா, இந்த வீதியிலேயே வெள்ளம் நிற்குதுண்டா. எங்கள்ட வீதி என்ன நிலைமைன்னு நினைக்கத்தான் எனக்கு கவலையாக இருக்குது. ஒரு மரம் முறிஞ்சு வீட்டுக்கு மேலே விழுந்துட்டு, நான் வந்து வீட்டில் மீன் வளர்க்குறேன். அந்த மீனும் அநேகமாக நான் நினைக்கிறேன் வெள்ளத்தோடையே போயிட்டேன்னு தான் நிற்கிறேன். ஏன்னா இந்த ரோட்டிலேயே இவ்வளோத்துக்கு தண்ணி நிற்கிதுண்டா. தண்ணி பூரா போக்குவல பாருங்க எங்கண்ட ஊர். இப்போ இது வந்து எங்கண்ட டச்சு ரோட் பிரதான வீதி. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்குது. இதில் ஒரு மரமும் முறிஞ்சு விழுந்துருக்குது. கடையிலுக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் போயிட்டுது அநேகமாக. சரி, எங்கட வீடு ஃபுல்லாகவே மூழ்கிட்டுது. இது வந்து எங்கண்ட ஊரில் கர்ணச்சந்தியன்னு சொல்கிற பிரதேசம். இதால் போய் தான் கடலுக்கு தண்ணி போகிறது. இது என் வீட்டுக்கு போகிற பாதை. இதுலேயே வந்து முழங்கால தண்ணி என் வீடு என்ன நிலைமை எனக்கு தெரியலை. ஓ ஓகே, இந்த புறா கூட ஒன்று மிதந்து வருதான். நல்லது. கிட்டத்தட்ட இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா முழங்காலுக்கு மேலால் தான் தண்ணி நிற்கிது.